ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி க்ராசரிஸ் வந்து எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன் என்னோடய வீட்டில். நெக்ஸ்ட் வந்து அது எப்படியெல்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன், எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் இந்த க்ராசரிஸ் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மந்த்லி ஒன்ஸு க்ராசரிஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எனக்கு வந்து அந்த மந்த்லி ஒன்ஸ் வரும்போது ப்ராப்பராக வந்து எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறக்கும், ப்ளஸ் வந்து அந்த ஸ்டாக்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறக்கும் எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. க்ராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு தான். உப்பு வந்து ஒரு சில பேர், நிறைய பேர் வீட்டில் வந்து உப்பு வந்து தண்ணியெல்லாம் விட்டுரும், தண்ணியாக இருக்கும் உப்பு. நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாள் இருக்கும். அப்போ வந்து திடீர்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது தண்ணியாக வரும் நம்ம உப்பு கையில் எடுக்கும்போது. அப்படி ஏன் வருது அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து உப்பு மட்டும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம ஃபுல்லாக அந்த கண்டெய்னரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான உப்பு வந்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உப்பு வந்து தண்ணியெல்லாம் வந்து இப்படி விடாது. நம்ம பழைய கண்டெய்னர்லேயே பழைய உப்பு இருக்கும் இல்லையா, அதுலேயே நம்ம வந்து ரீஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி விட்டுரும். அதனால் மேக்ஸிமம் வந்து நான் உப்பு வந்து எப்போவுமே வந்து கம்ப்ளீட்டாக தீர்ந்ததுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா வந்து உப்பு வந்து தண்ணி விடாது. எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு மெயின் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து இந்த க்ராசரிஸ் எல்லாம் வந்து மாதம் மெயின்டைன் பண்ணுறது தான். மாதம் இல்லைனாலும் நம்ம வந்து டெய்லியும் வந்து இதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வந்து வீட்டில் வந்து ஏதாவது பொருளை வந்து கெட்டு போயிடும். அப்புறம் வந்து பூச்சியெல்லாம் வந்துடும் பருப்பில், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நடக்கும். இதெல்லாம் எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து க்ராசரிஸ் வாங்கும்போது நான் ஒரு லிஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்குவேன். என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்குது, எதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து எந்த பொருள்லையும் வந்து நம்மளுக்கு பூச்சியோ இந்த மாதிரி எதுவும் வராது. க்ராசரிஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது அது பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி அதை வந்து லப்பர் பேண்டோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கிளிப்போ நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து திரும்ப அகைன் நம்ம வந்து எடுத்து ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே கிராசரிஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அதில் வந்து ஏதாவது ஐட்டமில் வந்து எக்ஸ்பைரி டேட்டோ இது ஏதாவது ஒன்று நம்ம போட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண மறந்துட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். நம்மளுக்கு அந்த டேட் தெரியாது எப்போ எக்ஸ்பைரி இருக்குது அப்படிங்கிறது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து அது எக்ஸ்பைரி முடிஞ்சும் கூட டேட் முடிஞ்சும் கூட நிறைய ஐட்டம் வந்து நம்ம வந்து தெரியாமல் யூஸ் பண்ணி சான்சஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது இருக்குது ரொம்ப நாள் அதை வச்சுக்க முடியும் ஆனால் வந்து அது எக்ஸ்பைரி டேட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஐட்டம் எல்லாம் வந்து நான் பாக்ஸில் போட்டுட்டு அதில் வந்து நம்ம கார்னரில் ஏதாவது அந்த பாக்ஸ்லையோ இந்த பாக்ஸுக்கு அடியிலையோ நம்ம வந்து மென்ஷன் பண்ணி அந்த எக்ஸ்பைரி டேட்டை மென்ஷன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸ்பைரி முடிஞ்சு நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எக்ஸ்பைரி முடிஞ்சிருது அப்படின்னா நம்ம அதை தூக்கி கூட போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸாக இருந்தது அப்படின்னா வந்து மேலே வந்து போடும்போது வந்து கீழே எல்லாம் சிந்தும். நான் அப்படி சிந்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஃபனல் இருக்கு இல்லையா, நம்ம புனல் சொல்லுவாங்க, அதை வந்து மேலே வச்சு அதில் வந்து கொட்டி தான் நான் வந்து ஃபில் பண்ணுவேன். அப்படி ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, கீழே எல்லாம் விழுகாது, நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அது வந்து உள்ளே கரெக்டாக வந்து அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும் விழுகும். நம்மளுக்கு அதனால வந்து டைமும் வந்து சேவ் ஆகும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்படிங்கிறனால நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ரீஃபில் பண்ணவே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஐட்டம் தீந்துருச்சு அப்படின்னா வந்து சின்ன நோட் பேட் மாதிரி நான் வந்து எப்போவுமே கிச்சனில் வச்சுருப்பேன். அதை வந்து நான் அப்பப்போ வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அது வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸும் இல்லை தீந்துருச்சு அப்படிங்கும்போது அதை வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து க்ராசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் எப்போவுமே வந்து அப்படி நோட் பண்ணி வச்சுக்குவேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் தான் வந்து கிச்சன் ஆர்கனைசர்லாம் நிறைய வாங்கலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து புதுசாக வந்து ஏதாவது கிச்சனை வந்து நாங்கள் வந்து மாடிஃபை பண்ணுறோம், ரீஆர்கனைஸ் பண்ண போகிறோம், அதனால் வந்து எல்லா ஐட்டம் பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக வாங்க போகிறோம் ஏதாவது பாக்ஸஸ் எல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். டிரான்ஸ்பரண்ட்னா என்னென்னா வந்து கிளியர் பாக்ஸஸ் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணும்போது உள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம இல்லைனாலும் நம்ம கிச்சனில் வேறு யாராவது வந்து குக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்குவாங்க. என்ன ஏதாவது ஐட்டம் வேணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு தெரியும், விசிபிளாகவே இருக்கும் அந்த ஐட்டம்லாம். அதனால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால எப்போவுமே வந்து நீங்கள் சப்போஸ் புதுசாக மாற்ற போகிறீங்க உங்கள் கிச்சனை, நிறையா ஐட்டம் வாங்க போகிறீங்க ஆர்கனைசர் அப்படின்னா வந்து அது வந்து கிளியர் பாக்ஸஸாக வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த கிராசரி ஐட்டம்லாம் வந்து நான் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டோ இல்லை வந்து ஒரு கிளிப் போட்டோ வந்து நான் வந்து தனியாக வந்து பெரிய பாக்ஸஸில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி பெரிய பாக்ஸஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் தனியாக ரப்பர் பேண்ட் போட்டு அப்படின்னா வந்து நம்ம அப்பப்போ வந்து எடுத்து வந்து அதை நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம வேற எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அது நம்மளுக்கு திரும்ப வந்து வேற எங்கே வச்சோம் அப்படிங்கிறது மறந்துடும். அதனால வந்து அது வேஸ்ட் ஆகிடும் அந்த திங்ஸு. அதனால் எப்போவுமே வந்து அதுக்கு தனியாக நான் ஒரு பாக்ஸ் வச்சுக்குவேன். அப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க ஐட்டம் எல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து திரும்ப எனக்கு அது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான் அதுவுமே வச்சுருப்பேன். அது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரியணுங்க அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்க ஐட்டமுமே வந்து ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதையுமே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்குவேன். என்னென்னா ரைஸ் ஐட்டம்லாம் தனியாக வச்சுக்குவேன் எப்போவுமே. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபன் ஐட்டம்க்கு வந்து நம்ம சேமியா, அப்புறம் வந்து பாஸ்தா அந்த மாதிரி வந்து வச்சுருப்போம் இல்லையா, நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து தனியாக வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் தனியாக வச்சுக்குவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கிராசரிஸ் வந்து இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, கடுகு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பொருட்களோட இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து அது தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்குவேன். ஸோ எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா டக்குன்னு நான் வந்து எந்த பாக்ஸில் இருக்கோ அந்த பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், எடுத்துக்கலாம். அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே வச்சுருப்பேன். அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து கிராசரிஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்ஸும் வந்து திங்ஸும் வந்து வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ நான் கிராசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் நீட் பண்ணிவிட்டேன் கவுண்டர் டாப்பெல்லாம். நான் இப்படி தான் வந்து ரெகுலராக வந்து கிராசரிஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த கிராசரி ஷாப்பிங் வீடியோவும் இந்த கிராசரி ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.